அன்புடையீர், இஸ்ரோவிலே சாதனை படைத்த தமிழர்கள் நம்முடைய இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டான அந்த மகத்தான சாதனையாளர்களை பற்றி சில விவரங்களை அறிந்து கொள்வோம். கடந்த வாரம் வெற்றிகரமாக சந்திரயான் 3 விண்கலம் நிலவில் தரையிறங்கியதும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம், அதுதான் இஸ்ரோ, அதனுடைய சாதனையை தேசமே கொண்டாடியது. உலகமே உதட்டிலே விரல் வைத்து வியந்து நின்றது. சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3, மங்கள்யான் ஆகிய விண்வெளி திட்டங்களுடைய முக்கிய பொறுப்புகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் இடம்பெற்றது தமிழ் சமூகத்திற்கு பெருமையாக இருக்கிறது. இந்த திட்டங்களின் பின்னணியில் இருந்த சாதனை தமிழர்களை கொஞ்சம் நாம் அறிந்து கொள்ளுவோம். மயில்சாமி அண்ணாதுரை 2008ஆம் ஆண்டிலேயே சந்திரயானை இஸ்ரோ நிலவுக்கு ஏவி சாதனை படைத்தது. சந்திரயான் 1 என்று அழைக்கப்படுகிற அந்த திட்டத்தினுடைய இயக்குனர் தான் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். தூய பணிக்காக தொடரும் பயணத்தில் தொல்லை தருகின்ற தடைகள் எதுவாயினும் அனைத்தையும் உடைத்துவிட்டு முன்னேறுவோம் என்று இஸ்ரோவுக்கே வழிகாட்டியவர். கோவை மாவட்டம் கோதாவடி கிராமத்தைச் சேர்ந்தவர். அரசு பள்ளியிலே படித்து அரசு தொழில்நுட்ப கல்லூரியிலே பொறியியல் படிப்பையும் முடித்தவர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பை முடித்து 1982இல் இஸ்ரோவிலே அடிப்படை ஆய்வாளராக பணியிலே இணைந்தார். அங்கு சிறப்பாக பணியாற்றி படிப்படியாக முன்னேறி சந்திரயான் 1 திட்டத்தினுடைய இயக்குநராக உயர்ந்தார். இதனால் நிலவு மனிதன் என்றும் கூட அழைக்கப்படுகிறார். குறுகிய காலத்தில் குறைந்த செலவில் வெற்றிகரமாக நிலவில் பாய்ந்த சந்திரயான் 1 உலக நாடுகளை இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது. தொடர்ந்து செவ்வாய்க்கோளையும் ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட மங்கள்யான் விண்கல குழுவிலும் அவர் அரும்பணியாற்றினார். டாக்டர் கே சிவன் கடந்த 2019இல் சந்திரயான் 2 விண்கலம் நிலவுக்கு அனுப்பப்பட்ட பொழுது இஸ்ரோனுடைய தலைவராக இருந்தவர் கே சிவன், உன்னை பெற்ற இந்த மண்ணை பார்வுகள உயர்த்துவோம், கண்ணை போன்ற அன்னை நாட்டின் புகழை நிலவிலே நிறுத்துவோம் என்று இரவுகள் பாராமல் உழைக்கின்ற லட்சியவாதியாக இருந்தவர்தான் டாக்டர் சிவன். கன்னியாகுமரி மாவட்டம் சரக்கல் விளை என்கின்ற குக்கிராமத்தைச் சேர்ந்தவர். விவசாய குடும்பத்திலே பிறந்த சிவன் அரசு பள்ளியிலே கல்வியை தொடங்கி குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரியாக உயர்ந்தவர். ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையிலேயே படித்து ஏழைகள் உயர இதயம் விரித்தவர். உடன் படித்தோரையும் ஊக்குவித்து கை கொடுத்து உயர்த்திவிட்டவர். இஸ்ரோவிலே பல பேர் சிவன்தான் எங்கள் ஜீவன் என்பர். விண்ணிற்கு வழிகாட்டியது மட்டுமல்ல, இந்த மண்ணில் பயனுற வாழ்வதற்கும் எங்களுக்கு பாதை அமைத்து கொடுத்தவர்தான் இந்த சிவன் என்று புகழாரம் சூட்டுகின்ற விஞ்ஞானிகளை நீங்கள் காண முடியும். மேற்படிப்புகளை முடித்து 1982இல் இஸ்ரோவிலே இணைந்தார். இஸ்ரோனுடைய முக்கிய தயாரிப்புகளான PSLV, GSLV ராக்கெட்டினுடைய கட்டுமானம், சந்திரயான் விண்கலம் ஆகிய பணிகளிலும் சிவனுக்கு ஒரு பெரும் பங்குண்டு. இதனால் இஸ்ரோனுடைய ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். கடின உழைப்பால் 2018இல் இஸ்ரோனுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் தலைவராக இருந்த காலத்தில்தான் 2019இல் சந்திரயான் 2 விண்கலம் நிலவுக்கு அனுப்பப்பட்டது. எதிர்பாராத விதமாக அந்த திட்டம் தோல்வி முடிந்தாலும் தவறுகளிலே இருந்து பாடம் கற்பது மிக மிக முக்கியம் என சொன்ன அவர் இந்த ஆண்டு சந்திரயான் 3 திட்டத்திற்கான பணிகளை தொடங்கினார். அருணன் சுப்பையா அமெரிக்க, ரஷ்ய, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் மட்டுமே செவ்வாய்க்கோளுக்கு விண்கலங்களை அனுப்பியிருந்த நிலையில் 2013இல் இந்தியாவும் அதில் சேர்ந்தது. மங்கள்யான் என்ற பெயரிடப்பட்ட அந்த திட்டத்தினுடைய இயக்குநராக செயல்பட்டவர் அருணன் சுப்பையா. நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அருகே கோதைச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர். திருக்குறுங்குடி கிராமத்திலே தமிழ் வழியில் பள்ளி படிப்பை முடித்து கோவையிலே பொறியியல் பட்டப்படிப்பு படித்தவர். திருவனந்தபுரத்தில் இஸ்ரோவின் கீழ் செயல்படும் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் 1984இல் பணிகளை தொடங்கினார். உழைப்பாலும் முயற்சியாலும் அவருக்கு 2013இல் மங்கள்யான் திட்ட இயக்குனர் என்ற வாய்ப்பு கிடைத்தது. முதல் முயற்சியிலேயே அந்த விண்கலத்தை வெற்றி பயணத்திலே சேர்த்தார். 8 ஆண்டுகள் செவ்வாய்க்கோளை சுற்றி வந்த மங்கள்யான் பல அரிய படங்களை அனுப்பியது. 2022இல் மங்கள்யான் விண்கலத்துடைய பயணம் முடிவுக்கு வந்தது. டாக்டர் வளர்மதி அரியலூரில் பிறந்து தமிழ் வழியில் பள்ளி படிப்பை பயின்ற வளர்மதி பொறியியல் முதுநிலை பட்டம் முடித்து 1984இல் இஸ்ரோ பணியிலே சேர்ந்தார்.
2011ஆம் ஆண்டில் GSAT 12 பணியின் திட்ட இயக்குனர் உட்பட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். 2015இல் அப்துல் கலாம் நினைவாக தமிழக அரசு வழங்கிய பல விருதுகளை பெற்றவர். நம்பி நாராயணன். நாகர்கோவிலில் பிறந்த நம்பி நாராயணன் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் இயந்திரவியலை பொறியியல் முடித்தார். இஸ்ரோ அறிவியலாளராக பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். கிரையோஜெனிக் இன்ஜினுக்கான திரவ எரிபொருள் நுட்பத்தை இந்தியாவில் உருவாக்கியவர். ஆனால் அதை பாகிஸ்தானுக்கு விற்க முயன்றதாக கைது செய்யப்பட்டு நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்த வழக்கில் இவர் நிரபராதி என அறிவிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தால் குற்றமற்றவர் என விடுவிக்கப்பட்டார். டாக்டர் சிவதானு பிள்ளை. நாகர்கோவிலில் பிறந்தவர். சென்னை பல்கலைக்கழகத்திலும் பொறியியலும் ஹார்வர்ட் வணிக பள்ளியிலும் மேற்படிப்பு பயின்று பூனே சாவித்திரிபாய் பூலே பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் முடித்தவர். இவருடைய 40 ஆண்டு பணி அனுபவம் இஸ்ரோ மட்டுமின்றி DRDO பிரமோஷ் ஏரோபாஸ் என நீள்கிறது. விக்ரம் சாராபாய், சதீஷ் தவான், அப்துல் கலாம் என விண்வெளி ஆய்வின் தலைமகன்களோடு இணைந்து பணியாற்றி மகத்தான சாதனைகளை படைத்தவர். டாக்டர் வீரமுத்துவேல். நிலவின் தென் துருவத்தை சென்றடைய நாடு என்ற பெருமை சந்திரயான் 3 மூலம் இந்தியாவுக்கு கிடைத்துள்ளது. இந்த பெருமைக்குரிய திட்டத்தின் இயக்குநராக இருந்தவர் வீரமுத்துவேல். விழுப்புரத்தைச் சேர்ந்த இவர் அரசு பள்ளியிலே படித்தவர். பள்ளி காலத்தில் தான் ஒரு சராசரி மாணவனாக இருந்ததாக சொல்லும் இவர் சென்னையிலே மெக்கானிக்கல் பிரிவில் பட்டப்படிப்பை முடித்தார். பிறகு திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்லூரி NITயில் மேற்படிப்பை முடித்தார். வளாக நேர்காணலில் தேர்வாகி கோவையிலே வேலை செய்து கொண்டிருந்த பொழுது விண்வெளி ஆராய்ச்சியின் மீது ஆர்வம் ஏற்பட்டது. பெங்களூரில் ஹெலிகாப்டர் டிவிஷனில் பணியை தொடங்கி பின்பு இஸ்ரோவில் இணைந்தார். முதலில் திட்ட பொறியாளர், திட்ட மேலாளராக பணிகளை செய்து படிப்படியாக உயர்ந்து இஸ்ரோனுடைய முதல் நானோ செயற்கைக்கோள் குழுவை வழிநடத்துகின்ற தலைமை பொறுப்பையும் பெற்றார். சந்திரயான் 2 திட்டத்தின் துணை இயக்குநராக பணியாற்றியதைத் தொடர்ந்து சந்திரயான் 3 திட்டத்தினுடைய இயக்குநராக உயர்ந்து இன்று நாட்டிற்கு பெருமிதத்தை தந்திருக்கின்ற மகத்தான சாதனைக்கு சொந்தக்காரர் டாக்டர் வீரமுத்துவேல். 8 திசைக்கும் இந்த செய்தியை சொல்லி ஏற்ற முறைத்திடுவோம். எண்ணற்றோ தமிழர்களுடைய உழைப்பிலே வளர்ந்த விண்ணுலக ஆய்வை எங்கெங்கும் கூவிடுவோம், உலகிற்கே தானமாக வழங்கிடுவோம். இத்தகைய அறிஞனுடைய சாதனைகள் சிலருக்கு வேதனையாக தெரிகிறது போலும். எனவேதான் நீட் போன்ற தேர்வுகள் திணிக்கப்படுகிறது. தமிழுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கற்கள் உருவாக்கப்படுகிறது. எல்லையில்லாமல் தொல்லை தடைக்கற்களை அடுக்கி வைத்தாலும் அனைத்தையும் உடைத்து நொறுக்கிவிட்டு தமிழன் சாதனை படைக்கின்ற நிகழ்வுகள் தொடரும் என்பதை உலகம் பார்க்கத்தான் போகிறது. நன்றி, வணக்கம்.